வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, யூடியூபர் ஆரம்பிக்கும் போது எல்லோரும் செய்கிற 3 பெரிய தவறு தான். இந்த தவறை நம்ம திருத்திக்கணும், அதே சமயத்தில் அவாய்டும் பண்ணிக்கணும். ஸோ இந்த தவறை நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா உங்கள் சேனல் ஈஸியாக க்ரோத் ஆகும். நம்பர் 1 மிஸ்டேக்ஸ் என்னென்னா, நோ கன்சிஸ்டன்சி. ஸோ எல்லோரும் சேனல் ஆரம்பிச்சுட்டு 2-3 வீடியோஸ் அப்லோட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண மாட்டாங்க. ஸோ யூடியூபுக்கு வீடியோஸ் ரெகுலராக அப்லோட் ஆகிருக்கணும். வாரத்துக்கு 2 வீடியோவாக நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அப்லோட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்கள் சேனல் யூடியூப்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணாது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, நோ கன்சிஸ்டன்சி, நோ க்ரோத். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, புவர் தம்ப்நெயில். எல்லோரும் கஷ்டப்பட்டு வீடியோ ரெடி பண்ணிடுவாங்க. ஏதாவது ஒரு ரேண்டமாக ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணுவாங்க. அந்த ஃபோட்டோ ஐ கேட்சிங்காக இருக்காது. ஸோ டைட்டிலும் ஐ கேட்சிங்காக இருக்காது. ஸோ தம்ப்நெயிலும் டைட்டிலும் தான் நம்மளுடைய வீடியோஸ்க்கு இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இதை வச்சு தான் வியூவர்ஸ் நம்ம வீடியோவை கிளிக் பண்ணுவாங்க, சர்ச்சிங் லிஸ்ட்லேயே வரும், வாட்ச் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைபும் அதிகமாக வரும். இதனால் தம்ப்நெயில் நல்ல தம்ப்நெயிலாக வைங்க, நல்ல கீவேர்ட்ஸு, ஹேஷ்டேக்ஸ் இதெல்லாம் வைங்க. இது வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சேனல் ஈஸியாக க்ரோத் ஆகும். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இக்னரிங் SEO அப்படின்னா, வீடியோ வீடியோ மட்டும் அப்லோட் பண்ணி சிலர் விட்டுடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணி விடும்போது என்ன நமக்கு வியூஸ் வரலையே, ஏன் வரல, என்னன்னு சொல்லிட்டு நம்ம சர்ச் பண்ணி பார்த்தோம்னா, அந்த வீடியோவுக்கு ரெலவெண்ட்டாக நம்ம டிஸ்கிரிப்ஷனு, ஹேஷ்டேக்ஸு, கீவேர்ட்ஸு, வீடியோ டேக்ஸு இதெல்லாம் அப்லோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் என்ன ஆகும்னா, அந்த பர்டிகுலர் வீடியோ சர்ச்சிங் லிஸ்ட்லேயே வராது. யூடியூப்பும் அந்த மாதிரி வீடியோ ரெக்கமெண்ட் பண்ணாது. அதனால் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ரிலேட்டட் வீடியோஸ்க்கு ஏற்ற மாதிரி டிஸ்கிரிப்ஷன் ரெடி பண்ணுங்கள், டைட்டில்ஸ் ரெடி பண்ணுங்கள், தம்ப்நெயில் ரெடி பண்ணுங்கள், கீவேர்ட்ஸ் ரெடி பண்ணுங்கள். கீவேர்ட்ஸ்னால் சர்ச்சிங் கீவேர்ட்ஸ் ரெடி பண்ணுங்கள், ஹேஷ்டேக்ஸ் ரெடி பண்ணுங்கள், வீடியோ டேக்ஸ் ரெடி பண்ணுங்கள். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வீடியோஸ் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லாமே அப்லோட் பண்ணி வச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த பர்டிகுலர் வீடியோவை யூடியூப் வியூவர்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணும், சர்ச்சிங் லிஸ்ட்டில் வரும். ஸோ அதனால் டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், கீவேர்ட்ஸ், ஹேஷ்டேக்ஸ், வீடியோ டேக்ஸ் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இதெல்லாம் பர்ஃபெக்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஈஸியாக உங்கள் சேனல் க்ரோத் ஆகுங்க. ஃபைனலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் அதனுடைய லிங்க்கை எடுத்து உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைங்க. உங்கள்கிட்ட வாட்ஸ்அப் குரூப் இருந்ததுன்னா அந்த குரூப்பில் போஸ்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸாகவும் ஸ்டோரிஸாகவும் உங்களுடைய லிங்க்கை, அதாவது வீடியோ லிங்க்கை அப்லோட் பண்ணுங்கள். டெலகிராம் சேனல் இருந்ததுன்னா அதில் நீங்கள் உங்கள் லிங்க்கை போஸ்ட் பண்ணுங்கள். ட்விட்டர் இல்லை எக்ஸில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். இப்படி தொடர்ந்து உங்களுடைய அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் கண்டினியூஸாக இந்த 5 ஐட்டமில் இந்த 5 கம்யூனிகேஷனை நீங்கள் அப்லோட் பண்ணினே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வாட்சிங் ஹவர்ஸு, வியூவர்ஸு, சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே ஈஸியாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் லிங்க்கை மறக்காமல் ஒரு வீடியோ அப்லோட் பண்ண உடனே அப்லோட் பண்ணி அது பப்ளிஷ் ஆன உடனே நீங்கள் அந்த லிங்க்கை இந்த வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம், டெலகிராம், ட்விட்டர் இது எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளவுதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் யூஸ்ஃபுல்லாக நான் யூடியூப் க்ரோத் டிப்ஸை ரெகுலராக நான் அப்லோட் பண்ணுவேங்க. கண்டிப்பாக நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள்.
என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் என்னுடைய சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.